ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت، أعوذ بك من شر ما صنعت، أبوء لك بنعمتك علي، أبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் மூத்த கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை இல்லத்தில் இறை அருளை மீண்டும் மீண்டும் தேடியவர்களாக தொடராக அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் நலமும் வளமும் நிறைந்து தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். உலகத்தில் நாம் பல இடங்களில் சுற்றுப்பயணம் சென்றிருப்போம். பல இடங்களில் போனால் எல்லாத்துலேயும் இந்த பாலமே ஃபேமஸாக இருக்கும். தொட்டில் பாலம், தூண்டில் பாலம், கண்ணாடி பாலம், அதுக்கப்புறமா மூங்கில் பாலம், இரும்பு பாலம், 1987களில் கட்டின பாலம், 1902 கட்டின பாலம், இப்படியெல்லாம் சொல்லி பாலங்களை பிரபல்யப்படுத்தி சுற்றுலாத்தலங்கள் அமைக்கிற அளவுக்கு பாலங்கள் பிரபல்யமானது. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்குற பாலங்கிறத பொறுத்தவரையில் இது நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் பிரதானமான அம்சம் மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இறைவனை ஈமான் கொள்வதோடு சேர்ப்பித்து சொல்லப்படுகிற மறுமை நாளினுடைய அகீதா பாடத்தை குறித்து பார்க்க போகிறோம். இது பயான் அல்ல, அகீதா. இந்த அகீதா அல் ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி வ குதுபிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, இந்த 6 அம்சங்களில் ஆகிர் மறுமை நாள் என்ற அகீதாவை குறித்து பார்க்க போகிறோம். இதில் நம்மள எத்தனை பேர்களுக்கு பாலம், நரகத்தில் ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்தை குறித்து சகோதரர்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பாலம், ஏதாவது ஒரு பாலம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜய் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக், பாரக்கல்லாஹ் ஃபீக். ஸ்பீடு இருக்கும். வேறு ஏதாவது அகீதா குறித்து, இந்த பாலத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஹதீஸில் வரக்கூடிய 2 துணுக்கு. வெரி குட், பாரக்கல்லாஹ் ஃபீக். வேறு ஏதாவது? மறுமை நாளினுடைய நிகழ்வாடல்கள் தொடர்பாக கேட்டால் நமக்கு நினைவு வருவது அந்த நிர்வாணமான கோலம், அங்கே எல்லாரும் சமமாக இருக்கின்ற சூழல், சூரியன் தலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நிலைகள், மஹ்ஷர் மைதானத்தில் நரகம் இழுத்து கொண்டாடப்படுகிற மலக்குமார்களின் அணிபாடல்கள், இவைகள் தான் நம்முடைய எண்ண ஓட்டங்களில் வந்து மறைகிறது. ஆனால் அநேகர்களுக்கு இது ஒரு பாடம் அங்கே இருப்பதாக நம்முடைய எண்ண ஓட்டங்களில் வருவதில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அதை பிரதானமாக பலர்கள் அதை கவனம் செலுத்துவதில்லை. சிலர்கள் அதற்கு பேர் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்கிறார்கள். சிராத்துல் முஸ்தகீம் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹால நாம் அடிக்கடி ஓதக்கூடிய வாசகம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்று இதற்கு பாலத்துக்கு பெயர் வைக்கிறார்கள். அதுக்கு சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்துக்கு பெயர் கிடையாது. அல் ஜிஸ்ர் அல்லது சிராத் என்று தான் ஹதீஸ்களில் வருகிறது. இதை வெறுமனே சிராத் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். அகீதா, இது ஒரு அகீதா, இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். சாதாரண சுன்னா அல்லது மசாயில் தொடர்பான சட்ட விதிகளை உட்பட்டது அல்ல, இது கொள்கை சார்ந்தது. இதை கவனமாக கவனியுங்கள், நம்பிக்கை கொள்ள வேண்டும். மறுமையினுடைய நிகழ்வாடலினுடைய அகோரத்தன்மையை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் எடுத்துரைப்பதற்காக சில அங்க அடையாளங்களை சொல்வார். சிலர் சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்.
ஒருவனுடைய அகம் என்ன பாடுபடுகிறது என்பதனை முகத்தை வைத்து கண்டறிய முடியும். அதே போல நாளை மறுமையினுடைய நிகழ்வாடல்கள் நிசப்தங்களை குறித்து அறிய மறுமையை அனுபவிக்கிற மஹ்ஷரை அனுபவிக்கிற முகபாவனையாளர்களை குறித்து குர்ஆன் பல வசனங்கள் பேசுகிறது. யௌம தபியது உஜூஹு வ தஸ்வஜு உஜூஹ், சில முகங்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கும். வைரம் பாஞ்ச கட்டை என்பார்களே, வைரம் தீட்டப்பட்ட வைரத்தை போல மிளிர்ந்து கொண்டிருக்கும் சில முகங்கள். வ தஸ்வத்து உஜூஹ், சில முகங்கள் காரிருள் மேகத்தை போல இருண்டு போய் இருக்கும். இன்னொரு இடத்துல அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது உஜூஹி யௌமைதின் முஸ்ஃபிரா வாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா, சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், சிலர்கள் சிரித்து கொண்டு மகிழ்வோடு இருப்பார்கள் தன்னுடைய முடிவுகளை குறித்து. சிலர்கள் இருக்கிறார்கள் உஜூஹி யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, சில முகங்கள் புகையடித்து போயிருக்கும், கரும் புகையடித்ததை போல கருமையாக தூசி படிந்திருக்கு. தர்ஹகுஹா கதரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள்தான் அநியாயக்காரர்கள், பாவிகள் என்றால் குர்ஆன் பேசுகிறது. ஏன் முகத்தை தொடர்பாக பேசுகிறது என்றால் இதை தாண்டி வேறு எந்த ஒரு விடயத்தையும் நாம் நினைவு கூற முடியாது. இதுதான் அந்த மறுமையின் நிசப்தத்தை சுருக்கமாக நம்முடைய மனதின் ஆழத்தில் பதிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். வேறு எதனையும் சொல்ல வேண்டியதில்லை. அது வரும், இது வரும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் என்பதால். ஆனால் நாம் இன்றைக்கு ஈமான் கொண்டிருக்கிற மறுமை நாளை போன்று அந்த மறுமை நாள் மஹ்ஷருடைய திடல் இருக்குமா என்பது உறுதிப்பாடு கிடையாது. நீங்கள் ஹதீஸிலோ வசனத்திலோ மறுமை எப்படி இருக்கும், மஹ்ஷர் இப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, இந்த சூழ்நிலையில் எல்லாம் மறந்து விடாது. அல்லாஹ் குர்ஆன் சூரத்து தகாசுர்ல சொல்லும்போது சொல்கிறானா இல்லையா, இல்மல் யகீன், நீங்கள் அந்த நாளை அடைகிற பொழுது தான் அந்த அறிவை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இப்ப இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்களா, கற்பனை உலகத்தில் தான் மறுமையை நீங்கள் கோர்த்து வைத்திருக்கிறீர்கள், வடிவமைத்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நிஜமான மறுமை அதுவல்ல. மறுமையில் என்னென்ன நடக்கும் என்பதை தொடராக சொல்லுகிறேன், காது தாழ்த்தி செவிதாழ்த்தி கேளுங்கள். நாளை மறுமையில முதலாவது நடப்பது, மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் திரண்டு போய் நிற்பார்கள். சூரியன் மிக அருகாமையில் இருந்து கொண்டு இருக்கும். அவரவருடைய நன்மை தீமைகளுக்கேற்ப தத்தளித்து கொண்டிருப்பார்கள் அவரவர்களுடைய வேர்வையிலேயே. இப்படியான தருணத்தில் அங்கே பருக உண்ண ஒரே ஒரு பானம் மட்டும்தான் இருக்கும். அந்த பானத்துடைய பெயர் ஹவுதுல் கௌசர் என்கின்ற நீர்த்தடாகம் மட்டும்தான். இந்த நீர்த்தடாகம் எப்படியானது, எல்லா நபிமார்களும் அவரவருடைய உம்மத்திற்கு அந்த நீர்த்தடாகத்திலிருந்து தண்ணீரை புகட்டுவார்கள். நமது உம்மத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் சிலர்கள் நீர் பாராட்ட தடுக்கப்படுவார்கள். ஏன் தடுக்கப்படுகிறார்கள்? அவர்கள் பிதஅத் புரிந்தவர்கள், மார்க்கத்தில் இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத, குர்ஆன் சுன்னா சொல்லாத விஷயங்களை நூதனமாக சமுதாயத்தில் இது சொல்லுவதாகவும் செய்ததாகவும் குர்ஆன் கூறுவதாகவும் சொல்லி புனைந்தவர்கள், திரித்தவர்கள். இவர்களுக்கு நாளை மறுமையில அந்த ஹவுதுல் கௌசர் தண்ணி கூட கிடைக்காது. இறை தூதர் உம்மத்தின் மீது அவ்வளவு அன்பு பாராட்டக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான முஹம்மது கேட்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவர்களை நீங்கள் தடுக்கிறீர்கள்? நபியே, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மரணித்த பின்னால் உங்களின் பெயரில் நூதனங்களை புதுமையை சமுதாயத்திற்குள் திணித்தார்கள் உங்கள் பெயரிலேயே. இறை தூதர் அவர்கள் அன்பு பாராட்டுகிற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விரண்டோடி போய்விடுங்கள், என் கிட்டையே வராதீங்கன்றுவாங்க. இது நடக்கும். ரெண்டாவது, முதல்ல எல்லாரும் மஹ்ஷர்ல நிர்வாணமா வேர்வைகளில் மூழ்காடி கொண்டு இருந்து கொண்டிருப்போம். இரண்டாவது, ஹவுதுல் கௌசரை தேடி ஓடுவோம். மூன்றாவது, நபிமார்களிடத்தில் செல்லுவோம், சென்று பேசுவோம், நபிமார்களே
அல்லாஹ்விடத்தில் விசாரணையை துவங்கும்படி ஷஃபாஅத் செய்யுங்களேன் என்று சொல்லப்படும். எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க, நரகத்தை விட்டு காப்பாத்திருங்க, எங்களுக்கு தரஜாவை கூட்டிருங்க, இப்படி எல்லாம் அங்க சிபாரிசு முதலாவது நடக்காது. அங்க எப்படி முதலாவது நபிமார்களிடத்துல மக்கள் சிபாரிசுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே விசாரணையை முதலாவது துவங்குங்கள் என்பதாகத்தான் சொல்லப்படும். அகோரம் தாங்க முடியாது, அந்த கடுமை, வெப்ப சலனம் இவைகளை தாங்க இயலா. இப்படி தாங்க முடியாதுங்கிறதுனால அந்த பதட்டத்துல, பயத்துல, வேதனையில மக்கள் நபிமார்களிடத்துல விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்க. நபிமார்கள் எல்லாம் ஷஃபாஅத் செய்வார்கள். அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பார். விசாரணை துவங்கியவுடன் 3 கட்டங்களில் விசாரணை அமையப்படும். சிலர்களை அல்லாஹ் அழைப்பான், அவர்களை எதிர்த்தரப்பினரை பேச விட மாட்டான், அவர்கள் செய்த தீமைகளை உணர்த்தி நன்மைகளை உணர்த்தி முடிவுகளை அறிவித்து நகட்டி விடுவார். அங்கே பேச்சு இருக்காது, இறைவன் சொல்ல கேட்க முடிவு தெரிய இப்படி இருக்கும். 2வது சாரார்கள் உண்டு, அவர்களோடு அல்லாஹ் பேசுவான். எதிர்த்தரப்பினர் பொய்யையும் உண்மையையும் கலந்து கூட பேசுவார்கள். அவருடைய நன்மை தீமைகளை விசாரணை செய்து, முதல்ல கடந்தது விசாரணை அல்ல, உணர்த்துதல். 2வது விசாரணை நடாத்தப்படும், அதன் அடிப்படையில் முடிவுகள் தெரிவிக்கப்படும். 3வது மீசான் தராஸ், மீசான் தராசின் மூலமாக நன்மை தீமைகள் அளக்கப்படும். இந்த 3 முறைகளில் மறுமையில விசாரணை நடத்தப்படும். நடத்தி முடிந்த பின்னால் அடுத்ததாக வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்று இஅலான் செய்யப்படும், அறிவிப்பு செய்யப்படும். பாவிகளே அகன்று விடுங்கள், உங்களை நீங்களே பிரித்துக் கொள்ளுங்கள் குழுக்கள் குழுக்களாக. அவரவருடைய நபிக்கு பின்னால் குழுவாக சேர்ந்திருப்பார்கள், குழுக்களாக பிரிந்திருக்கும். காஃபிர்களுக்கு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு நிரந்தர நரகம், இதுக்கு மேல உங்களுக்கு எந்த விதம் கிடையாது, நிரந்தர நரகம் தான். தீர்மானம் கொடுக்கப்பட்டாச்சு, அவங்களுக்கு முடிவு கொடுக்கப்பட்டாச்சு. எல்லாரும் அவருடைய கிதாபுகளை எல்லாம் வாசிக்க ஆரம்பிப்பார்கள். நமக்கு தெரியுமே, நிறைய குர்ஆனுடைய வசனங்களை படித்திருக்கிறோமே. அவரவர்களுடைய பட்டோலைகள் வழங்கப்படும், கதறுவார்கள், கூச்சல் போடுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். பட்டோலையை பாருங்களேன் என்று எல்லா இடத்திலும் காட்டி சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். இந்த நிகழ்வாரெல்லாம் நடக்கும். கடைசியாக அல்லாஹ், கடைசியாக என்றால் இதற்கப்புறம்தான் முடிவுகள் இருக்கிறது, இருந்தாலும் அதற்கு முன்னால் நடக்கக்கூடியது, அல்லாஹ் யாருக்கு தன்னை காட்சிப்படுத்த விரும்புகிறானோ அவர்களுக்கும் அல்லாஹ் காட்சி அளிப்பார். இவைகளெல்லாம் நடந்து முடிந்த பின்னால் மூமின்கள் கூட, சொர்க்கத்தில் போகக்கூடியவர்கள் கூட பயப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அல்லாஹ் தான் தன்னை காட்சி அளித்துட்டா, முடிவு தெரிஞ்சிட்டு, ஆனால் அதுக்கப்புறமா ஒன்று நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு வசனத்தை ஓதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் கேட்டாங்க. யௌம துபத்துல் அர்த கைரல் அர்த். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் குர்ஆனில் வானம் பூமிகள் எல்லாம் சுருட்டப்பட்டு இந்த பூமி அல்லாத வேற பூமி உருவாக்கப்படும் என்ற வசனம் பேசுகிறதே, மக்கள் எங்க இருப்பாங்க? பூமியில இருந்த மக்கள் எங்க இருப்பாங்க? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலல் ஜிஸ், பாலத்தின் அருகாமையில் இருப்பார்கள் என்றார்கள். அந்த பாலம் எல்லா நபிமார்களும், எல்லா சுஹதாக்களும், எல்லா சாலிஹூன்களும் பாலத்தின் அருகாமையில் இருப்பார்கள். பாலத்தின் அருகாமை வந்துவிட்டால் பயங்கரமான கார் இருளை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்துவான். பாலத்தில் அந்த பாலம் இருப்பதாக கூட தெரியாத அளவுக்கு ஒரு கார் இருள் சூழப்படும். சொர்க்கத்திற்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் கூட, சொர்க்கம் வாக்களித்தப்பட்டவர்களுக்கு கூட, சொர்க்கம்தான் முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட அங்கே பதட்டம், பீதி உண்டாகும். அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி, மரண தருவாயில அழுகிறார்.
உள்ளுக்குள்ள பக்கத்தில் இருந்த உறவுகள், உற்சார்கள், மனைவி எல்லாம் கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு அழுகுறீங்க, என்ன காரணம்? துனியா விட்டு பிரிய போறதுக்கு உண்டான கவலையா, இல்லைன்னா உடம்பு சக்கராத்துடைய நிலையில ரொம்ப வலிக்குமே உடம்பு, அந்த வலிக்குனால அழுகுறீங்களான்னு கேட்க, உடனே அவர் சொல்ல, அதை குறித்தெல்லாம் நான் கவலைப்படவில்லை, இதை குறித்து எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை குறித்து பேசுகிற போது, وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا, உங்களில் எவரும் நரகத்தினுடைய பாலத்தை கடக்காமல் செல்ல முடியாது. இது இறைவனது இறுதியான முடிவான தீர்மானமாகும், அதில் எந்த விதமான மாற்றம், திருத்தம், இடையூறு கிடையாது என்று வசனம் சொல்கிறது. நாள மறுமையில இந்த பாலத்துல நான் எந்த நிலையில் கடக்க போகிறேன் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. அந்த நிலையை குறித்து பதட்டப்பட்டு அழுகிறேன், வேற என்ன காரணமும் இல்லை. குர்ஆன் பேசுகிறது, وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا, அது நபியாக இருக்கட்டும், சுஹதாவாக இருக்கட்டும், சாலிஹுங்களா இருக்கட்டும், எப்படியானவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாலத்தை கடந்தாதான் போக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாலம் எப்படி இருக்கும்? மதஹலத்துன் வ மஸில்லத்துன் வ ஹதாதீஃபுன் வ கலாலீபுன், அந்த பாலம் வழுவழுப்பானது. ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் இரண்டு பேர்கள் நினைவூட்டினார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அந்த வாளை விட கூர்மையானது, முடியை விட மெல்லிதானது என்று சொன்னார்கள் அந்த பாலத்தை குறித்து. அந்த செய்தி சிலகளால் பலகீனப்படுத்தப்படுகிறது, சிலகளால் ஸஹீஹ் ஹஸன் என்ற தரத்திலும் சொல்லப்படுகிறது. வல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். அதை நான் இப்பொழுது நினைவூட்ட வரவில்லை, அதை ஆய்வு செய்கிற அளவுக்கு நமக்கு நேரமும் அதற்குண்டான சூழலும் இல்லை. எனவே அந்த ஹதீஸை ஒரு தரத்தில் வைத்து கொண்டு, அந்த ஹதீஸை தாண்டி ஸஹீஹான செய்தி, மத்ஹலத்துன் வ மஸில்லத்துன் வ ஹதாதீஃபுன் வ கலாலீபுன், பாலம் வலுவழுப்பாக இருக்கும், எளிதாக அதில் யாரும் நடை போட்டு விட முடியாது. கொடூரமான முற்கள் ஆங்காங்கே தென்பட்டு கொண்டிருக்கும். ஒரு முள் இங்கே முள் இருக்கிறது என்பதாக தென்பட்டாலும் அதிலிருந்து காலை வேறு இடத்தில் வைத்தால் அந்த முள் அங்கே வரும். நாம் யூகிக்கிற இடத்தில் முற்கள் இருக்காது, நாம் யூகித்ததெல்லாம் பிழையாக அமையக்கூடிய அளவுக்கு கொடூரமான முற்கள் நிறைந்த பாலம் அந்த பாலம். தூண்டிலில் எப்படி நிறைய கொக்கிகள் கொழுவப்பட்டிருக்குமோ அதுபோல கொக்கிகள் கொண்ட இருபுறம் அமைந்திருக்கும். அந்த பாலத்தினுடைய இருபுறமும் கொக்கிகள் நிறைய கொண்ட சங்கிலிகள் வரும், அப்படியே கிடக்கும் சைடில் ஓர பகுதிகளில். அதனுடைய வேலை அது சுழன்று கொண்டே இருக்கும். யார் எதில் மாட்டினாலும் தூக்கி எறிந்து நரகத்தில் முக்கி கொண்டு வந்து தூக்கி போடும், அப்படி இப்படி பந்தாடும். அதனுடைய வேலை அதுதான். கார் இருள் சூழ்ந்த ஒரு பாலம், வழுக்கலான பாலம், முற்கள் நிறைந்த பாலம், ஓரப்பகுதிகளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அதுவும் கொத்திகளால் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலத்தை கடக்க உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அத்லட்டிக் என்று சொல்லப்படுகிற யாராக இருந்தாலும் கால் நலமும் வளமும் சீர்பெற்ற ஆரோக்கியமான திடகாத்திரமான கால்களை கொண்டு இத்தனை மைல் தூரத்தை இத்தனை வினாடிக்குள், இத்தனை நிமிடத்திற்குள், இத்தனை மணி நேரத்திற்குள் கடக்கக்கூடியவராக இருந்தாலும் அங்கே அவரால் பாலத்தை கடக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் ஒருவருக்கு கால் இரண்டுமே இல்லாமல் கூட இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கத்தர் கண் சிமிட்டும் நேரத்தில் சிலர்கள் கடந்து விடுவார்கள். அதை இங்கே உங்களை அந்த பாலத்தை கடக்க வைக்க, நம்மை அந்த பாலத்தை விட்டும் கடக்க வைக்க நமது ஆரோக்கியம் இங்கே முக்கியம் அல்ல, நமது அமல்களின் தாக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் அது அந்த பாலத்தின் மீது பயனளிக்குமே தவிர ஆரோக்கியம் அல்ல, திடகாத்திரம் அல்ல, அத்லட்டிக் என்கின்ற பெயர்கள் அல்ல. ஊனமாக இருந்தாலும் கண் சிமிட்டும் நேரத்தில் பாலத்தை கடந்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்தர்
சிலர்கள் அந்த பாலத்தை கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து விடுவார்கள். இன்னும் சிலர்கள் கெல்பர் வெட்டி மறைகிற மின்னலை விடவும் வேகமாக சிலர்கள் கடந்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். கத்தை கத்கர்ரீஹ் சிலர்கள் வேகமாக அடிக்கிற காத்தை விட வேகமாக கடந்து விடுவார்கள் அந்த பாலத்தை. இன்னும் சிலர்கள் கத்தை வேகமாக பறக்கிற பறவைகளை போல சிலர்கள் கடந்து விடுவார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் வேகமாக ஓடுகிற பந்தய குதிரையை போல கடப்பார்கள். சிலர்கள் பந்தய ஒட்டகத்தை போல சிலர்கள் கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் வேகமாக ஓடுகிற மனிதனின் வேகத்தில் அந்த பாலத்தை கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் வேகமாக நடக்கிற மனிதனின் அங்கவாட்டத்தை போல சிலர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் மெதுவாக நடந்து ஒரு மனிதன் கடந்தால் எவ்வளவு நேரமாகுமோ அவ்வளவு நேரம் கடப்பார்கள் அந்த பாலத்தை. இன்னும் சிலர்கள் இருப்பார்கள் தவழ்ந்து தவழ்ந்து வருவார்கள், தவழ்ந்து தவழ்ந்து வருவார்கள். சில நேரங்களில் உருண்டு உருண்டும் வர வேண்டியது இருக்கும், அவ்வளவு மெதுவாக வருவார்கள், பாலத்தை கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் இருப்பார்கள் தவழ்ந்து தவழ்ந்து வருவார்கள். கொக்கிகள் சொன்னேன் அல்லவா, அந்த கொக்கிகள் முதுகளில் உடம்புகளில் சாறையாக குத்தி பிடித்து தூக்கி கொண்டு நரகத்தில் முக்கி எடுத்து உடல்கள் மேனிகள் காயப்பட்டு கரிந்த நிலையில் சிலர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். குர்ஆன் பேசுகிறது தபாரக்கல்லதீ நஜ்ஜானா மின்ஹு. அப்படி உடல்கள் காயப்பட்டு சேதப்பட்டு கரிந்த நிலையில் பாலத்தை கடந்தார்களே அவர்கள் ஓதுவார்களாம் தபாரக்கல்லதீ நஜ்ஜானா மின்ஹு சுப்ஹான ஜல்ல ஜலாலா. அவர்கள் சொல்வார்களாம், இறைவா எங்களுக்கு இந்த வெற்றியை தந்த உனக்கே எல்லா புகழும். யார் சொல்லுவாரா? உடல்கள் காயப்பட்டு கரிந்து தவழ்ந்து வந்து கரை சேர்ந்திருக்கிற அவர் சொல்வாராம், தபாரக்கல்லதீ நஜ்ஜானா மின்ஹு, எங்களை இந்த பாலத்தை விட்டும் கடக்க செய்தாயே உனக்கே எல்லாம். அவனை புகழ்வார்கள். முதலில் கத்தர் என்று சொன்னோமே, கண் சிமிட்டுகிற நேரத்திற்குள் அவர் எந்த அளவுக்கு இறைவனை பாராட்டி இருப்பார் என்பது அல்லாஹ் தான் மிக அறிந்தது. அதற்கு வார்த்தைகளை ஜோடிக்க இயலாது. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் பாலத்தை கடப்பார்கள், காயப்படுவார்கள், காயப்படுவார்கள், மேனிகள் கிழிக்கப்படும், கடக்க சில தூரம்தான் இருக்கும், சில எட்டுகள் தான் இருக்கும், நரகத்திற்குள் விழுந்து விடுவார்கள். இன்னும் சிலர்கள் பாலத்தின் முதலாவது அடியையே எடுத்து வைப்பார்கள், விழுந்து விடுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தகல்லமு யௌமஇதின் இல்ல ரசூல், இப்படியான அந்த நிகழ்வாடல் நடந்து கொண்டிருக்கிறதே அந்த சமயத்தில் எவராலும் வாயை திறக்க முடியாது. வெளிக்குதே, கதறுதே, இருட்டா இருக்குதே, கொக்கி இருக்குதே, முள்ளு இருக்குதே, வழுக்குதே, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், லா தகல்லமு யௌமஇதின் இல்ல ரசூல், நபிமார்களை தவிர வேறு யாரும் அந்த நாளில் வாயை திறக்க முடியாது. மேலும் சொன்னார்கள், இல்ல ரசூல், நபிமார்களை தவிர, அந்த நபிமார்களும் கலாமுர் ரசூலு இல்லா அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம். இறைவா இந்த பாலத்திலிருந்து மக்களை பாதுகாத்து விடு, இறைவா இந்த பாலத்திலிருந்து மக்களை பாதுகாத்து விடு என்ற ஒற்றை வார்த்தை துஆவை தவிர இது எந்த பிரார்த்தனையோ அல்லது எந்த விதமான சத்தமோ மனித வாயிலிருந்து எழும்பாது. சகோதரர்களே, அப்படியான ஒரு பாலம் அந்த பாலம். அந்த பாலத்தை சிலர்கள் கடப்பார்கள். கடந்து முடிந்தவுடன் ஒரு வசனம் பிறக்கிறது பாருங்கள். ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம், இருள் நிறைந்த பாலத்தை ஒளி இல்லாமல் யாராலும் கடக்க முடியாது. குர்ஆன் பேசுகிறது,
யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும் பைன ஐதிஹிம். 57வது அத்தியாயம் 12வது வசனம் தொட்டு 13, 14, 15 வசனங்களில் இடம்பெறக்கூடிய தகவல். அந்த நாளில் முஃமின்களிடத்தில் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் எல்லா சுற்றுச்சூழல்களிலும் ஹவுலுகளிலும் ஒளிகள் வழங்கப்படும். அந்த ஒளிகளை கொண்டுத்தான் அந்த பாலத்தை கடப்பார்கள். சகோதரர்களே, இங்கே மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நம்ம கூட தொழுதவங்க, நம்ம கூட நின்று சதக்கா புரிஞ்சவங்க, நம்ம கூட இருந்து தாவால களத்துல ஈடுபட்டவங்க, இவங்களெல்லாம் பெரிய ஆட்கள், நன்மையில கூடின ஆட்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம்ல. ஜீனத்து நினைக்கிறோம். ஜீனத் சீமாவும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். நாளை மறுமையில பொலிவடைந்தவர்களாக சிலர்கள் வருவார்கள். தொழுகையின் அடையாளங்கள் அவருடைய நெற்றி புறத்தில் இருக்கும். அதுக்காக உலகத்திலே அந்த நெற்றி கருத்து விட்டால் அவர் பெரிய தொழுகையாளி, வணக்க வழிபாடு புரியக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியவர், மனிதருக்கு நேர்மையாக இருக்க மாட்டாரா? இப்படியெல்லாம் நாம் ஜீனத் என்று புரிந்திருக்கிறோமே. அந்த ஜீனத் இங்க வேலை கிடையாது. அங்க வேலை காட்டும். ஜீனத் எதுன்னு அங்க காட்டும். அப்ப கருப்பா இருக்கிறவங்களுக்கு நெத்தி கருப்பு எப்படி தெரியும்? நெத்தி கருப்பு தேஞ்சிட்டா, தாடி வச்சுட்டா, வெள்ளாங்கி உடுத்துட்டா, தொப்பி போட்டுட்டா, சில சமயங்கள் அடுத்தவர்களுக்கு கூட தொப்பி போடக்கூடும். அது சொல்ல முடியாது. யார் எப்படி இருப்பா தெரியாது. அங்க தொப்பி போட்டவன் எல்லாம் வரலாம். ஆலிம் சாக்கள் என்று சொல்லி உரை நிகழ்த்தினவர்கள் எல்லாரும் நிற்பான். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலைகளை அங்கே எல்லா யாரும் தெரிஞ்சு போடும். சகோதரர்களே, அப்படியான தருணத்தில் ஒளிகள் அந்த பாலத்தை கடக்க வரக்கூடிய எல்லா இடத்திலும் ஒளிகள், லேம்புகள் கொடுக்கப்படும். எல்லா இடத்திலும் ஒளிகள் இருக்கும். நூறானியத்து இருக்கு. அவருடைய நூறானியத்தோடு அந்த பாலத்தை கடப்பார்கள். சிலர்களுடைய லைட் ஆஃப் ஆயிரும். சிலர்களுடைய ஒளி மங்கி நின்று விடுவார்கள் பாலத்தில். அதுல அடி உழும். அந்த பாலத்தை நிக்க நிக்க அடி உழும். நிற்பார்கள். அப்போது அது யாரு கேட்டா, குர்ஆன் சொல்லுது, யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும் கீலர்ஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிசு நூரா ஃபதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாப். சிலர்கள் அந்த பாலத்தை கடந்து முடிப்பார்கள். மூமின்கள் பாலத்தை கடந்து கொண்டிருப்பார்கள், போய் கொண்டிருப்பார்கள் முன்னேறி. சிலர்களுடைய ஒளி அணைந்து விடும். அவர்கள் தான் முனாஃபிக். அங்க தெரிஞ்சு அவன் யாரு? ஹாஜியார், மௌலானா, மௌலவி, இவர் பெரிய அல்லாமா. அங்க தெரிஞ்சிடும் யார் யார் என்னன்னா. பாதியில் அணைஞ்ச உடனே அவள் கேட்பார்கள், உந்துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுடைய ஒளிகளிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் இதில் ஏற்றி தாருங்களேன் என்று ஒளியை கேட்பார்களாம். உடனே மூமின்கள் அடையாளம். இப்ப நம்ம கேட்டுக்கிட்டோமா? ஏன்னா சிராத்த அகீதா, இந்த சிராத் அகீதா பாடம் நம்ம இதை நம்பிக்கை கொள்றோம். இது நமக்கு நினைவு இருக்கும். யார் அப்படி கேட்பா நமக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் பாடத்தை கடப்போம். அப்படி சில முனாஃபிகள் கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், சொல்லணும் இன்ஷா அல்லாஹ், இறுதி முடிவை அல்லாஹ் நல் முடிவாக ஆக்கட்டும். கீலர்ஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிசு நூரா. எப்பா நீ பாலத்தை ஆரம்பிக்கும் போது உன் கையில் ஒளி இருந்துச்சுல்ல, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வா, ஒளி வருதா பார்ப்போன்னு தள்ளி விட்டுருவாங்க. உங்களுக்கு நீங்களால ஒளி தலை ஏலாது. கீலர்ஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிசு நூரா, போயிருங்க, அங்க போனா ஒளி கிடக்கும். ஃபதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாப். இவங்க இப்படி சொல்லி அக்கறையில் அவங்க சேர்ந்துருவாங்க. மூமின்கள். முனாஃபிக்குகள் நடுவில் நின்றுக்கிடுவாங்க. ஒளி கிடைக்காது. பின்னாடி போக பாதை தெரியணுமே, இருள். பிசூரின் லஹு பாப் பாத்தினுஹு ஃபீஹி ரஹ்மா. உடனே கீழிருந்து, பாலத்தின் கீழிருந்து, அப்படி பூமியிலிருந்து, அதாவது கீழ்ப்புறத்திலிருந்து அப்படி ஒரு பெரிய பாப் ஒன்று எழும்பும். ஒரு பெரிய கதவு ஒன்று எழும்பும், வாசல் எழும்பும், ஆர்ச். அந்த ஆர்ச் எழும்பின உடனே மூமின்கள் புறத்துல பாத்தினுஹு ஃபீஹி ரஹ்மா, பாபுர் ரஹ்மா,
இது அல்லாஹுவால் கருணை புரியப்பட்ட பாதை. வபாத்தினுஹு கிபலிஹில் அதாப், அந்த புறம் ஆட்சில, அந்த ஆட்சில அந்த பக்கத்துல முனாஃபிக் பக்கத்துல கிபலிஹில் அதாப், இது தண்டனைக்குரிய அந்த வாசல் போட்டவனை கத்த ஆரம்பிச்சான். முடிஞ்சு போச்சு, அவன் கதை என்னான்னு தெரிஞ்சு போச்சு. அஸ்ஃபலி மினன்னார், நரகத்தின் அடித்தட்டு. முஷ்ரிக்குகளுக்கு கூட அப்படி சொல்லவில்லை, நிரந்தர நரகம். அஸ்ஃபலி மினன்னார், நரகத்தின் அடித்தட்டு. கூச்சல் போட ஆரம்பிப்பான். எப்படி கூச்சல் போறான் பாருங்க. யுனாதுனஹும் அலம் நகும் மஅகும், கதறிக்கொண்டவர்களாக கத்திக்கொண்டவர்களாக சொல்வார்கள். யுனாதுனஹும் அலம் நகும் மஅகும், மூமின்களே உங்களோடு தானப்பா நாங்க இருந்தோம், உங்களோடு தானே தாவா பிரச்சாரம் செஞ்சோம், உங்களோடு தானே முதல் சிஃப்ல நின்று தொழுதோம், உங்களோடு தானே இரவு பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டோம், உங்களோடு தானே இரவு தொழுகைகளை நிறைவேற்றணும், உங்களோடு தானே ஹஜ்ஜு புரிஞ்சோம், எல்லாம் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். மஅஅல்லாஹ், யாருடைய ஈமான் என்ன நிலையில் இருக்கிறதோ அல்லாஹு அலம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி சொன்னவுடன் அவர்கள் பதில் தருவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் பதில் தரக்கூடும். காலு பலா வலாகின்னகும் ஃபதன்தும் அன்ஃபுஸகும், ஆம் நீங்க எங்களோடு தான் இருந்தீர்கள், உலகத்தில் வளர்ந்தது எங்களுக்கு தெரியாதில்லை, இப்போ உங்களுக்கு எல்லாம் நடந்து போச்சு, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லப்படும் ஃபதன்தும் அன்ஃபுஸகும், ஃபித்னா, உங்களுடைய அன்ஃபுஸுக்கு, உங்க நஃப்ஸுக்கு நீங்க குழப்பத்தை விளைவிச்சு கொண்டீங்க, நீங்க உங்க நஃப்ஸுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. ஒத்தரப்பஸ்தும், எங்களது அழிவு எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டு இருந்தீர்கள். என்னப்பா இவளோட வாழ முடியுமா? ஈமாங்கிறான், இஸ்லாமுங்கிறான், வியாபாரத்தில் வட்டி வாங்கக்கூடாதுங்கிறான், விபச்சாரம் புரியக்கூடாதுங்கிறான், மது அடிக்க கூடாதுங்கிறான், ஹராமான சீட்டுகளில் சேரக்கூடாதுங்கிறான், சாக மாட்டேங்கிறான், ஒழிய மாட்டேங்கிறான், இவங்களால நம்மளால நிம்மதியாக வாழ, ஒரு மாலுக்கு போக விட மாட்டேங்கிறான், ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாதுங்கிறான், என்னென்னலாம் சொல்றான். இப்படி இருந்தால் மனுஷன் வாழ முடியுமா? இவெல்லாம் ஒழிய மாட்டானுலா அப்படின்னு எங்களை குறித்து நினைத்தீர்கள். எங்களை குறித்தென்றா மார்க்கத்தை பேணி இஸ்லாத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு தன் வாழ்வை நடாத்தி முடித்து மறுமையில வெற்றி புரிய வேண்டும் என நினைக்கிறார்களே, அவர்களை குறித்து நீங்கள் அப்படி நினைத்தீர்கள். ஒத்தரப்பஸ்து ஒரு தபத்தும், நீங்கள் மரும வந்தா பார்த்துக்கலாம் ஹாஜியார், இப்போ வட்டி வாங்க முடியுமா? மறுமேன்னு ஒன்று. இப்போ நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம இஸ்லாமியர்கள் பலர்கள் சொல்கிற வார்த்தை தான் மறுமை. அதெல்லாம் சொன்னால் இப்போ மறுமையில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி மறுமையை நம்புற மாதிரி தான் அவன்கிட்ட பேச்செல்லாம் இருக்கும். ஆனால் அது நடவடிக்கைகளில் இருக்காது. வெறும் வாயளவில் மறுமையை நம்பியிருப்பான். நீங்கள் வாயளவில் மறுமையை நம்பினவங்க. வகர்ரத்துக்குமுல் அமானியு ஹத்தா ஜா அம்ருல்லாஹ், இந்த நிகழ்வு நடக்கிற முன்னாள் வரையிலும் நீங்கள் இப்படித்தான் இருந்தீர்கள். இந்த நிகழ்வு உங்களுக்கு, இந்த பாலத்தை நீங்க கடந்த அந்த இடையிலேயே அந்த ஒளி ஆஃப் ஆச்சு, அதுக்கு முன்னாடி வரை நீங்க அப்படித்தான்ப்பா இருக்கிறீங்க, இதுவரையிலும் அப்படித்தான் இருக்கிறீங்க. ஹத்தா ஜா அம்ருல்லாஹ், இந்த தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இது வந்துட்டு இல்ல, இப்பதான் உங்களுக்கு உணர்த்த வருது, உங்களுக்கு அது உரைக்குது. என்ன ஐயோ மாட்டிக்கிட்டோமே. வகர்ரகும் பில்லாஹில் கரூர், அங்கே நீங்க சின்ன பின்னமாக ஆகப்படுது, அல்லாஹ்வுடைய தீர்மானம். அடுத்ததாக மூமின்கள் சொல்வார்கள் தொடராக, ஃபல் யௌம லா யூஹது மின்கும் ஃபிதியா, உலகத்தில் உலக ஆசையை அனுபவிக்க, சொத்து சுகத்தை அனுபவிக்க, அல்லது உலகத்தினுடைய ஆசாபாசங்களை எளிமையான முறையில் அடைஞ்சிடணுங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து பல வேலைகளை பார்த்து முடிச்சோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, உங்க காரியம் லேசானுங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தீங்க உலகத்துல. ஃபல்யௌம லா யூஹது மின்கும் ஃபிதியத்துன், அந்த மறுமை நாள்ல நீங்க எந்த ஃபிதியாவும் அல்லாஹ்ட்ட கொடுத்து தப்பிக்க முடியாது. ஏதாவது கொடுத்துடலாமா, மடக்கு பைசா கொடுத்துடலாமா, டேபிள் கடியில் வச்சிடலாமா, ஜாப்புக்குள்ள சுருவிடலாமா, அங்க உதவாது வாப்பா, உதவாது. ஃபல்யௌம லா யூஹது மின்கும் ஃபிதியத்துன் வலா மினல்லதீன கஃபரு மஅவாக்குமுன் நார் ஹிய மௌலாக்கும் பிஸல் மஸீர். அந்த நாளில் சொல்லுவார்கள், இதுதான் உங்க தங்குமிடம். பார்த்துக்கிடுங்க, கீழே குனிஞ்சு பார்த்தீங்களா இல்லையா, பிரகாசமா இருக்கா, கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பு, அதுதான் உங்க தங்குமிடம்.
பபிசல் மசீத் தங்குற இடத்துல மிக மோசமானது, பயங்கரமானது. சகோதரர்களே, இது சொல்லி முனாஃபிகள் தாட்டி விடப்பட்டுவார். முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு கதை, சாப்டர் முடிஞ்சு போச்சு. மினல் அஸ்வலி மினன்னார், அங்கே பாபுல் அதாப் திறக்கப்பட்டுரும், கான்வர்சேஷன்லாம் க்ளோஸ் ஆயிரும், எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ அடுத்த செக்டார், அடுத்த பகுதி, முதல்ல மஹ்ஷர், அடுத்தது சிராத், அடுத்ததாக ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுக்கு பேர் கந்தரா என்கின்ற ஒரு பகுதி இருக்கு. கந்தரா புதிதாக இருக்கிறதா? வல்லாஹ் சிலர்களுக்கு புதிதாக இருக்கலாம். முதல்ல மஹ்ஷர், சிராத், இதில் பியூரிஃபை சிலர்கள் பண்ணப்படுவாங்க. இதில் மூமின்கள் தான், சொர்க்கத்திற்கு உண்டாங்க மட்டும்தான் பாபு ரஹ்மா கிட்ட நிற்பாங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் உண்டாகும், அது பேர் கந்தரா. இந்த கந்தரா என்கின்ற இடம் எதுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹபிசு பி கந்தரா பைனல் ஜன்னதி வன் நார் ஃபயதகாஸூன மபாலிமுன் ஃபித் துன்யா ஹத்தா இதா நுக்கு வ ஹுதிபு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிலர்களுடைய உள்ளத்துல குரோதங்கள் இருக்கு. உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று சொல்கிறார். கொன்றவரும் கொல்லப்பட்டவர், ஒருத்தர் கொல்கிறார், கொல்லப்படுகிறார், இருவருமே சொர்க்கத்திற்கு போகிறார்கள் நாளை மறுமையில. இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், ஹதீஸ் வருது. அது எப்படி நடக்குது? ஒருவர் கொல்லப்படுகிறார், கொல்லப்பட்டவர் ஹிதாயத் பெற்ற நிலையில, இஸ்லாத்தில் இருந்த நிலையில் அந்நியரின் மூலமாக கொல்லப்பட்டார், ஷஹீதானார், சொர்க்கத்துக்குள் போகிறார். கொன்றவர் எப்படி சொர்க்கம் போகிறார் என்றால், கொல்லும் போது அவர் ஹிதாயத் பெறவில்லை, இவர் மரணிப்பதற்கு முன்பாக நேர்வழி பெற்று நல்ல அமல்கள் புரிந்து சொர்க்க காரியங்களை புரிந்து மறுமையில சொர்க்கம் போகிறார். சொர்க்கத்துக்கு போறாரா? பாபு ரஹ்மால இவங்களை எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆள் அநியாயம் புரிஞ்சிருப்பார் உலகத்துல, நான் ரொம்ப ஒரு ஆளை நம்பியிருப்பேன், இவற்றை நம்மளோட குடும்ப விஷயங்களை, நம்ம வியாபார தொடர்பான விஷயங்களை வளர்த்துக்கிடலாம், சொல்லிக்கிடலாம், மன ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி நினைச்சு நம்பினவங்க கழுத்த பலகையில் எடுத்திருப்பாங்க, நம்பிக்கை மோசடி செஞ்சிருப்பாங்க, சொல்ல பச்சை துரோகி, சிவப்பு துரோகி, அந்த மாதிரிலாம் இருக்கலாம் மேபி. அப்படியான நபர்களும் அங்கே நிற்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களிடத்துல மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க, நீ கூட மன்னிச்சிருப்பீங்க. சரி, மன்னிச்சா பெரிய கிருபை இருக்கு அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் அப்படிங்கிறதுக்காக மன்னிச்சிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு காயம் உள்ளக்குள்ள உங்களுக்கு இருக்கும், ஒரு சின்ன குரோதம் இருக்கும் இல்லையா? அவைகளை அகற்றுகிற இடம்தான் அந்த கந்தரா என்கின்ற இடம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 15வது அத்தியாயம் 47வது வசனம், وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُورٍ مُتَقَابِلِينَ. அந்த இடத்தில் குரோதங்கள் யாவற்றையும் களைந்த நிலையில் தான் அவர்களை சொர்க்கத்திற்குள் நான் நுழைப்பேன். وَنَزَعْنَا مَا فِي قُلُوبِهِمْ مِنْ غِلٍّ, நாம் அவருடைய உள்ளங்களில் உள்ள குரோதங்களை களைவோம். சகோதர சகோதரிகளே, களைந்த நிலையில் தான் சொர்க்கத்திற்குள் போகும். எப்படி களையப்படும்? சொர்க்கம்னு தீர்மானம் ஆக்கப்பட்டுட்டு ஆனா களையப்படணுங்க. அல்லாஹ் நியாயமான சில வழிகளை அங்கே ஏற்படுத்துவார். ஒன்று, பாதிக்கப்பட்டு மன்னித்தாரே அவருக்கு அல்லாஹ் இவரிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சலுகைகளை வழங்கி திருப்தி அடைய செய்து இவர் மீது பொருத்தத்தை ஏற்படுத்துவான். கல்புக்குள்ள மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். கல்புல அக்சசபிள் பண்ற அளவுக்கு, அல்ல செட்டிங்கை மாத்துற அளவுக்கு அப்டேட்லாம் அங்கே வெர்ஷன்லாம் கொடுக்க மாட்டான். ரப்புல் ஆலமீன் ப்ராக்டிக்கலா அங்கே கொடுப்பான். ப்ராக்டிக்கல்னா அங்கே நடக்கும். இவர் நேராக நிற்பார், அங்கே மேஜிக்லாம் அங்கே வேலை கிடையாது. இவரை குறித்து அவர் திருப்தி பெறுகிற வரையிலும் அல்லாஹ் அவர்களை செம்மைப்படுத்துவார், பழக்கப்படுத்துவார். அதுக்கப்புறமாகத்தான் அவருடைய பாபுக்கு போகும். சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிய வேண்டும். இதில் சிலர்கள் தண்டிக்க கூட படுவார்.
ஏன் தெரியுமா? ஹதீஸ் பேசுகிறது, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தான் ஊடு தான் பட்டா வச்சிருக்கிற ஒரு நிலம், தனக்கு உரிமையான ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வேற ஒருத்தர் அபகரிச்சுட்டா அவன் எந்த அளவுக்கு அதுக்காக போராடுவானோ அது மாதிரி சிலர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வந்து போராடுவாங்க. சில மூமின்கள் எதுக்காக போராடுவாங்கன்னா, உலகத்தில் அநியாயம் புரிஞ்சிருப்பாங்க சில மூமீன்கள்னா அவங்க என்ன மலக்கா? மனுஷன் தானே, தப்பு இழைப்பாங்கல்ல, சிலருடைய மனம் புண்படின்படி பேசியிருப்பாங்கல்ல, சிலகளை வந்து பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறோன்னு சொல்லி பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க மேலே அவன் என்னென்னலாமோ பட்டப்பேர், மோசமான பட்டப்பேரெல்லாம் வீட்டு பேராக வச்சுருக்கிறாங்க, கொச்சையான பேர்கள் வீட்டு பேர்களாக இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு அந்த பேர் பிடிக்காது, வேற வழி இல்லை, சமூகம் இப்படி தான் அடையாளப்படுத்த போது காலம் ஃபுல்லாக அந்த பேர். இப்போ பெருச்சாளி ஊடு, அந்த ஊடு, இந்த ஊடு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மோசமான பிரிந்து போகிற காற்றின் பெயரையெல்லாம் வீடு பெயராக வைத்திருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வைத்து சிலர்கள் மனக்காயப்பட்டு இருப்பார்களே, அவர்களும் அங்கே நிற்பார்கள். தண்டிக்கவும் படலாம். அப்படி தண்டிக்கப்படக்கூடிய மூமின்களுக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய மூமின்கள் அல்லாஹோடு முஜாதலா செய்வார்களா? முஜாதலான்னு சொன்னா ஹார்ட் டிபைட், ரொம்ப கடினமான டிபைட்டுக்கு தான் முஜாதலான்னு சொல்லப்படும். எப்படி இருக்குன்னா பதிலுக்கு பதில் வரும், எதிர்கருத்து வாத பிரதிவாதத்தோடு அமையப்படுவது தான் முஜாதலா. சாதாரண கான்வர்சேஷன் அங்கே கிடையாது, அங்கே முஜாதலா நடக்கும். முஜாதலா மூமின்கள் சொல்லுவார்கள், கானூ யுஸல்லூன மஅனா வ யதஸத்தகூன மஅனா வ யஹுஜ்ஜூன மஅனா. மூமின்கள் சிலர்கள் அதாபடுத்தப்படுவார்கள், அவர்களை பார்த்து சொர்க்கத்தில் செல்லக்கூடிய மூமின்கள் சிபாரிசு அல்லாஹ்விடத்தில் முஜாதலா செய்வார்கள். இவர்கள் எங்களோடு தொழுதார்களே, இவர்கள் எங்களோடு நோன்பு நோச்சார்களே. இது முனாஃபிக் அல்ல, முனாஃபிக் சாப்டர் க்ளோஸ், அங்கே முடிஞ்சு போச்சு. அவன் பாபுல் அதாப், பாபு ரஹ்மாக்குள்ள இருக்கக்கூடியவங்களை சொல்கிறேன். இவங்க என்னோட தொழுதவங்க, இவங்க எங்களோட ஹஜ்ஜு செஞ்சவங்க, இவங்களை நரகத்துக்குள்ள நீ போடக்கூடாது. அல்லாஹோடு டிபைட் செய்வான், ரொம்ப நேரம் விவாதம் நடக்கும். ரப்புல் ஆலமீன் இதெல்லாம் என்ன அல்லாஹ் நாட்டத்தில் இல்லாததா? அல்லாஹ் அதெல்லாம் விட்டு பார்க்குறான். இதுதான் சூழல். அல்லாஹ் சொல்லுவான், சில அடையாளங்கள் அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நரகவாதிகளுக்கு விருப்பத்திற்குரியவர்கள் மோமீன்கள் சிலர்களை சிபாரி செய்து ஷஃபாஅ செய்து, அப்படி அல்லாஹ் சொல்லுவான், உங்களில் யாரை அங்கிருந்து கூட்டி வர விரும்புகிறீர்களோ அவர்களை கூட்டி விட்டு வாருங்கள். அவர்கள் சாறை சாறையாக அந்த மோமீன்கள் தண்டனைக்குரிய மோமீன்களை நரகத்திலிருந்து கொண்டு வருவார்கள். நபிமார்கள் வருவார்கள், அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், நரகத்திலிருந்து சிலர்கள் காப்பாற்றப்படுவார்கள். மலக்குமார்களுக்கு ஷஃபாஅத்துடைய தன்மை கொடுக்கப்படும், பரிந்துரைக்குண்டான அனுமதி கொடுக்கப்படும். மலக்குமார்கள் ஷஃபாஅ செய்வார்கள். மனிதர்களை விடவும் மலக்குகள் தான் நம்மோடு அதிகமாக வசிக்கிறார்கள். நம்மை பற்றி மலக்குகளுக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் நமக்கு சிபாரிசு பரிந்துரை பேசுவார்கள். பரிந்துரை பேசி எல்லாரையும் கிளியர் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் நரகத்தில் சிலர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வானா, தனது கரத்தை அப்படியே விட்டு ஒரு அள்ளுவான். அதிலிருந்து நிறைய மூமின்கள் காப்பாற்றப்படுவார்கள். சிலர்கள் அதில் விட்டுவிடப்படுவார்கள். அந்த சிலர்களையும் கடைசியான மனிதரையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து எடுத்து என்கின்ற தண்ணீரில் குளிப்பாட்டப்பட்டு புதுமையாக அவரை ஆக்கப்பட்டு ஜொலிக்க வைக்கப்பட்ட பின்னால் சொர்க்கத்திற்குள் அவர் அனுப்பப்படுவார். இதுதான் சிராஜ் கந்தரா மஹ்ஷர் நிடையில் நடைபெறுகிற நிகழ்வாடல். இந்த நிகழ்வாடையில் நம்மளை இந்த பாலத்திலிருந்து காக்க 2 விஷயங்கள் நமக்கு உதவும். நாளை மறுமையில் 2 விஷயங்கள் நமக்கு உதவும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒன்று, 2மே கைப்பிடிகளை போல. 2 விஷயங்கள், பாலத்திலிருந்து கைத்தாங்கன்னா நம்மளை கூட்டு வந்து அப்படி பாலத்தை கடக்க செஞ்சு 2 அமலை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹீஹான செய்தி. ஒன்று, இரத்த உறவுகளை பேணி வாழ்வது.
நாம் எதை ரொம்ப துச்சமாக எண்ணுகிறோமோ அதில் பிரதானமான ஒன்று இரத்த உறவுகளை மதிப்பதில்லை. காக்காக்காரர் எவ்வளவு பெரிய வசதி பெற்றவராக இருந்தாலும் தம்பிக்காரரை பிச்சை எடுக்க விட்டால் அதை மாத்திரை உதவிக்கு கூட காசு கொடுக்கறதுக்கு காக்காக்காரருக்கு மனசு இல்லை. தம்பிக்காரர் பணக்காரராக இருக்காரு, காக்காக்காரர் கஷ்டப்படுறவராக இருக்காரு. அவருக்கு என்ன தேவையோ அவருக்கு செய்து கொடுக்க முடியாது. பலர்களுக்கும் உதவி செய்வார், காக்காக்கு செய்ய மாட்டார். இரத்த உறவுகளை பேணாமல் இருந்தால் நாளை மறுமையில் அவன் க்ளோஸ். ஏன்னா ஒரு புடி நமக்கு கிடைக்காது. இன்னொன்று அமானிதம் பேணல். இந்த அமானித பேணல் இல்லை என்றால் அவன் அத்தோடு க்ளோஸ். அமானிதம் பேண்டதுன்னா என்ன? ஒருவர் நம் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு காரியத்தையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு தகவலையோ கொடுத்து அந்த தகவலுக்கோ அந்த பொருளுக்கோ அந்த காரியத்துக்கோ மோசடி செய்தவராக அவர் நம்பக்கூடிய அந்த விஷயத்தில் மோசடி செய்து அல்லது அவரை ஏமாற்றக்கூடியவராக இருந்தால் அதற்கு பெயர் அமானித மோசடி. இந்த அமானித மோசடி இது பெரிய உச்சக்கட்டம் தான். இது சிலகள்லாம் நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம்ல, ஆனால் அது பெரிய விஷயம். இந்த 5 நிமிஷத்தில் வர்றேன், 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் ஹாஜியா, 10 நிமிஷம், காமன் நேரத்தில் மத்தியானம் வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ், 3 நாள் ஆகும். 5 நிமிஷம்னா அரை நாள் ஆகும், 10 நிமிஷம்னா 1 நாள் ஆகும், அரை மணி நேரம்னா 3 நாள் 4 நாள் ஆகும். சரி, வந்த பிறவாது நினைவு விட்டுவானா பார்த்தா, ஐயா அன்னைக்கு நீ கூப்பிட்டீங்க, நம்மளால் வர முடியாத ஒரு சூழல், இப்படி ஆகிருச்சு, அதனால் வர முடியல, மன்னித்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையெல்லாம் வராது. அப்புறம் நல்லா இருக்கீங்களா, எப்படி சௌக்கியமா, டீ குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, மதியானம் சாப்பிட்டீங்களா, பிள்ளைலாம் எப்படி இருக்குது, நல்லம்மா, இப்படி கேட்டு கடந்து போயிடுவான். இதெல்லாம் நாளை மறுமையில் வந்து நிற்கும். சர்வ சாதாரணமாக எண்ணுகின்ற இந்த அமானித மோசடி இது செய்தால் நாளை மறுமையில் நாம் அந்த சிராத்தை கடக்க முடியாது. ஏன் கடக்க முடியாது? அந்த 2ம் தான் உங்களை பாதுகாக்கும் அந்த சிராத்திலிருந்து. அதே போல லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த நன்மையையும் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. இது என்னங்க, சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா லட்சக்கணக்காக இருந்தால் தான் அது அசலான தான தர்மம் நினைக்கிறது. அதுக்காக சேர்த்து பல தான தர்மங்களை செஞ்சிடுறது. ஆனால் அறியாத்தன்மையோடு சில சமயங்களில் ஜமாத்து முடிஞ்சு வெளியே வந்து இருந்த 2 ரூபாவை வேற ஒரு ஆளுக்கோ சின்ன பிள்ளைக்கோ அல்லது ஆளுக்கோ கொடுத்துருப்பார். ஆனால் நாளை மறுமையில் அது பல மடங்கு வளர்ந்து நிற்கும். மறுமைக்கு புரோஜனம் அளிப்புகிற நன்மைகள் அளவில் அல்ல, பொருள் அளவில் அல்ல, பார்வை அளவில் அல்ல. அதனுடைய அளவு குறைவாக இருந்தாலும் தன்மை எதுவாக இருக்கிறதோ அதுதான் நாளை மறுமையில் உங்களை கொண்டு போய் அந்த பாலத்தையும் சரி சொர்க்கத்தையும் அடைய செய்யும். பாலத்தை கடந்து கண்தராவை கடந்து சொர்க்கத்தை அடைய செய்யும். அப்படியான வாய்ப்பை வல்லல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நல்குவானாக. இன்னும் சில விஷயங்கள் இருந்தாலும் இது இந்த இடத்தில் சொல்லப்படுவது சால சிறந்ததாக இருக்கும். நீங்கள் அறிய வேண்டியது எதுவென்றால், சிராத் என்ற பாலம் உறுதியானது. சிராத்துல் முஸ்தகீம் என்று சொன்னால் அது பிழை. நேரான பாதை என்பது ஹிதாயத்தை பேசுகின்ற வசனம்தான். அது இஸ்லாத்தை குறித்து பேசுகிறது தான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பது இஸ்லாம் ஈமான் என்ற பாதை தான். வெறும் சிராத்து தான் இந்த பாலத்தை குறிக்கும், அல்லது அல் ஜிஸ் என்பது தான் இந்த பாலத்தை குறிக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. சிராத் இருக்குது, அதை கடக்கிறதுக்கு அதை கடக்க முடிஞ்சிருமா ஒரு ஆளால் அப்படின்னா முடியாது, கடினம். எது கடக்க முடியும்? நன்மையை கொண்டு தான் கடக்க முடியும். அப்படி கடக்கக்கூடியவர்கள் எந்தெந்த வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள், அளவுகள் என்ன? சிமிட்டி மறைகிற நேரம், வெட்டி மறைகிற நேரம், பறக்கும் நேரம், காற்று நேரம், குதிரை நேரம், ஒட்டகம் நேரம்,
இப்படி பல நேரங்களெல்லாம் கடந்து அதுக்கப்புறமாக ஒளி கொடுக்கப்பட்ட அந்த ஒளிகளிலிருந்து சிலர்கள் பிரிக்கப்பட்டு அது முனாஃபிக் என்றும் முஃமின்கள் என்றும் பிரிக்கப்பட்டு பாபுகள் எழுப்பப்பட்டு அந்த பாபுக்கு அந்த புறம் ரஹ்மத்துடைய பாபுக்கு அந்த புறம் கண்தரா என்கின்ற பாதை திறந்து அந்த பாதையில குரோதங்கள் களையப்பட்டு சில பேர்கள் முஜாதலா அல்லாஹோடு விவாதித்து கடுமையான டிபேட் செய்து சில முஃமின்கள் காப்பாற்றப்பட்டு மலக்குமார்களால் சிபாரிசு செய்யப்பட்டு நபிமார்களால் சிபாரிசு செய்யப்பட்டு சொர்க்கத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் இந்த அக்கீதா பாடத்தினுடைய நோக்கம். இதை குறித்து ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? கேளுங்க. இதை முடிச்சிடுவோம். முதல்ல இதை முடிச்சிடுவோம். இது பெரிய கேள்வி. அதாவது இந்த அள்ளுகின்ற நீங்கள் அள்ளுகிறார்கள் என்று சொல்கிறீங்க இல்லையா, அள்ளக்கூடியவங்களில் முஸ்லீம்கள் இருப்பாங்க, மூமின்கள் இருப்பாங்க. இந்த காப்பாற்றப்படுபவர்களில் தற்கொலை செய்தவர்களும் இருப்பார்களா? அப்படி இருந்தால் எப்படி காப்பாற்றப்படுவார்கள்? ஹதீஸிலே நிரந்தர நரகம் இருக்கிறதே என்று கேட்கிறார்கள். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அல்லாஹ் இணை வைத்தலை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், அதை தாண்டி எல்லா பாவங்களையும் நாடினால் மன்னிப்பான். அவன் நாட்டத்திற்கு உட்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த தற்கொலை செய்யக்கூடியவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்டது அது பாரிய பிழை என்பதை உணர்த்த, நாளை மறுமையில் தண்டனைகள் எப்படியாக கொடூரமாக தொடராக அவர் செய்த தற்கொலைக்கு தக்க கொடுக்கப்படும் என்பது போல அந்த கொடூரத்தை விவரிக்கத்தான் அல்லாஹுடைய பிஇத்னில்லா, அல்லாஹுடைய நாட்டத்தில் இதுவும் சேரும். எது சேரும்? தற்கொலை சேரும். ஒருவன் தொழுகாமல் இருக்கிறான், அது சேரும். விபச்சாரம் புரிஞ்சிருக்கிறான், அது சேரும். வட்டி வாங்கியிருக்கான், அது சேரும். இணை வைத்தலை மட்டும்தான் அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டா, அதுக்கு நிரந்தர நரகம். ரொம்ப கிளியரான டிக்ளரேஷன், முடிவு செய்யப்பட்ட தீர்மானம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தற்கொலைகள் மன்னிக்கப்படும், விபச்சாரம் மன்னிக்கப்படும். ஆனால் இது மன்னிக்கப்படுங்கிறதுனால செய்யலாமா, அசால்ட்டாக முடிச்சிடலாமா? இல்லை, கொடூரமான தண்டனைக்கு உட்பட்டது. அல்லாஹ் நான் தான் மன்னிப்பான். நீ யாருங்கிறது தெரியும், எந்த சூழலில் அந்த அடியான் அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறாங்கிறது தெரியும். அது அல்லாஹ் எல்லாத்துலேயும் நீதியான அதை அளந்து தான் போடுவான். சரியா? இதில் அல்லாஹுடைய இது இருக்கிறதுனால அதிலிருந்தும் அவர்கள் காப்பாற்றப்படுவாங்க. சரியா? இப்போ புரிஞ்சா? சரி சரி இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், அமானித மோசடி, நம்பிக்கை துரோகங்கள் ஒருவருக்கொருவர் நடந்துவிட்டது. பாதிக்கப்பட்டவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். அவர் மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை ஹதீஸ் சொல்கிற தரவு. இந்த அடிப்படையில் ஒருவர் மன்னிப்பு கேட்கிறார், அநியாயம் இழைத்தவர் அநீத இழைக்கப்பட்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். எவ்வளவோ தடவைகளை முயற்சி பண்ணுகிறார், உண்மையாக முயற்சிக்கிறார். பேருக்காவப்பா மன்னிச்சா மன்னிச்சிட்றா, பரவாயில்லடா, விட்றா, அது என்னடா அது பெரிய விஷயமா, விட்றா, இப்படிலாம் சமாளிக்கலாம் கிடையாது. அந்த மன்னிப்பு அல்ல, உளமாற உள்ளபூர்வமான மன்னிப்பாக இருக்க வேண்டும். அப்படி கேட்டும் அவர் மன்னிக்கவில்லை. இவருடைய நிலை மறுமையில் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இப்போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இருவருடைய உள்ளத்தையும் அறிந்தவர். இவர் பாதிக்கப்பட்ட, இப்போ உதாரணமாக ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் போயிருக்கிறாரு, போயிட்டு வந்த இடத்துல ஒரு களவு நடந்திருக்கு. அந்த களவுக்கும் இவருக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் இவர் திருடர் என்று பழி சூட்டப்படுகிறது ஊருக்கு மத்தியில். 3-4 நாட்கள், ஒரு வார காலம் இவரை திருடர் எனவே ஊர் பார்க்கிறது. ஆனால் களவாடியவர் அந்த குடும்பத்திலே வேறு ஒரு நபர். களவு உறுதி செய்யப்பட்டு இவர் தான் எடுத்திருக்கிறார் என்ற முடிவெல்லாம் தரப்பட்டு விட்டது. ஆனால் இவருடைய மனம் இன்னும் ஆறவில்லை.
மன்னிப்புகள் குடும்பத்தரவிலிருந்து கேட்கிறார்கள், மன்னிச்சுக்கிடுங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணுறோம் மன்னிச்சுக்கிடலாம் கேட்குறாங்க. ஆனால் அவர் மன்னிக்கையில், நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், மஹ்ஷரில் பார்த்துப்போம், நீங்கள் எனக்கு பெரிய இழுக்கு ஏற்படுத்திட்டீங்க. இப்போ மஹ்ஷருக்கு வருவாங்க. அங்கே சிலர்கள் பெரிய பெரிய நன்மைகள் கொண்டு வந்து பஸ்வமாக பரத்தப்பட்ட புழுதிகளாக மாற்றப்படுமே, அந்த சூழலுடைய நேரம் அங்கே வந்திருக்கும். அவன் எதையாவது பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயலான்னு பார்க்குற நேரம். அப்போ இதை கொண்டு வரும்போது அல்லாஹ் அதற்குண்டான திருப்தியான காரியத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துவான். பாங்குக்கு பிறகு இன்ஷா இப்போ இதை பொறுத்தவரையில் அநீதம் இழைத்தவர் பல தடவைகள் அநீதம் இழைக்கப்பட்ட இடத்துல பாவமன்னிப்பு கேட்டும் மன்னிக்காதவர், அந்த சூழலில் மறுமையில் என்ன ஏற்படும்னா அவங்களுக்கு, இவருக்கு அவரிடத்திலிருந்து எந்த ஒரு நாட்டமும் இல்லாதபடியான திருப்திகரமான, ஏற்கனவே சொல்ல போல திருப்திகரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்கி, அவருக்கு நீங்கள் உதவி செய்துத்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹுடைய மன்னிப்பை நீர் விரும்பவில்லையா என்று கேட்டான் இல்லையா, அந்த கருணை அவருக்கு மறுக்கப்படும். அதை அவர் அங்கே அவருக்கு அது உணர்த்தப்படும். அங்கே அல்லாஹ் நீதியாளர், அங்கே அணு அளவு கூட நீதி பிசங்காது. எனவே இரண்டு தரப்பிலும் நீதிகள் பாராட்டப்பட்டு இருவருடைய குரோதங்களும் அங்கே களையப்படும். நான் அதுக்கு தான் கண்தரா என்ற பாதையை சொன்னேன். இருவருமே சொர்க்கத்திற்குரியவர் தான். அங்கே வந்துடுவார். இவர் பாவமன்னிப்பு ஆஸ் யூஸ்வலாக அவர் கேட்டார், அவர் மன்னிச்சாகணும், ஆனால் மன்னிக்க மாட்டாங்கிறது அவருடைய உரிமை, மன்னிப்பு கேட்குறது இவருடைய உரிமை. கண்தராக்கு வந்துடுவாங்க. வந்து இருவருடைய குரோதங்களும் அங்கே களையப்படும். இருவருக்கு மத்தியில் தேவையானவைகள் செட்டில் செய்யப்படும். சொர்க்கம் கிடைக்க போது, அதில் தரஜா கூட போது, எல்லாத்தையும் அல்லாஹ் அங்கே விவரிப்பான். நான் தான் சொன்னேன், கற்பனை பண்ண முடியாத உலகம் மறுமை உலகம். அதில் குர்ஆனும் அப்படித்தான் சொல்கிறது, ஹதீஸும் அதான் சொல்கிறது. அதை சொல்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். எனவே கண்தரால இங்கே எல்லாருக்கும் செட்டில் செய்யப்படும். இதில் மேஜிக் நடக்காது. கல்புக்கு மத்தியில் மேஜிக், நீ அவன் மேலே விருப்பம் கொள்ளு, நீ இவன் மேலே விருப்பம் கொள்ளு, அப்படிலாம் வராது. அங்கே சில விஷயங்கள் நடக்கும். கருணைக்குண்டான விஷயம் நடக்கும். கருணை காட்டுறதுக்கு உண்டான பிடித்து அல்லாஹ் சிலர்கள் பிடித்து மார்க் போடுற மாதிரி, பிடித்து போட வேண்டிய ரஹ்மத்தை பிடித்து வைக்கிற மாதிரி சில சூழல்களை அல்லாஹ் காட்டவன்னு அவர் இறங்கிடுவார். எல்லாம் நடக்கும் அங்கனுக்குள்ளே. ஆனால் இங்கே யாரும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. அதுதான் முக்கியம். இவர் பல தடவைகள் உண்மையான முறையில் கேட்கிறார் என்பதை அல்லாஹ் அறிவான். மன்னிப்பு கேட்கிறார், கல்பு சார்ந்து தான் கேட்கிறார், உளமாற கேட்கிறார் என்றால் அதை அல்லாஹ் அறிந்தவர். அதற்கு தக்க அங்கே அல்லாஹ் நடப்பார். இவர் மன்னிக்க மாட்டேங்கிறார், ஏன் மன்னிக்க மாட்டாங்கிறத அல்லாஹ் கல்பு அறிந்தவர். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் யாருடைய சேப்பில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு பார்க்க போகல, எவ்வளோ அழகாக இருக்கான், வெள்ளையாக இருக்கானா, தாடி நல்லா இருக்கா, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்லாம் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், கல்பை பார்க்குறான். வ அமாலிக்கும், உங்களுடைய செயற்பாடை பார்க்குறாங்க. அதை பார்த்து அங்கே தீர்ப்பு கொடுப்பான். அதில் எந்த ஒரு அநீதியும் நடக்காது. நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தாலே தெரியும். சரியா? இதை அல்லாஹ்வே மிக அறிந்து. என்னது முஃப்லிஸ்? மணில் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா கை சேதப்பட்டவர்கள், திவாலானவர்கள் சொல்லுவாங்க. முஃப்லிஸ் என்று சொன்னால் மறுமையில் எல்லாம் இருக்கும். ஹஜ்ஜியார் 10 ஹஜ்ஜி செஞ்சார், 10 உம்ரா வாழ்நாளில் அவர் செய்ததில் பல ஹஜ்ஜிகள், பல பள்ளிவாசலை வக்ஃபு செஞ்சுருக்கிறாரு, ஏழை மக்களுக்கு பல அநாத இல்லங்களை கட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்படி பெரிய அங்கே அப்படி நடலாம் ஆஜானுபாகவாக இருக்கும். அப்படி போய் நிற்பார். நின்ற உடனே அங்கேருந்து ஓடி வருவான் பிச்சு பிடுங்கிறதுக்கு. ஆஜியார் என்ன அந்த மானத்தை வாங்கிட்டார். இதை பேசாதரா மசூராவில், நீலாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கெல்லாம் குடும்பம் இருக்கா, குட்டி இருக்கா, என்ன கோத்துறான், என்ன குளம், உங்கள் வாப்பா யார், உங்கள் குடும்பம் என்ன, உட்கார்றா
நம்ம பேசுகிறது பெரியவங்க இருக்கும்போது என்ன பேச்சு அப்படிலாம் அசிங்கப்படுத்தி சில பேர்களை கமித்தி வச்சு அங்கெல்லாம் வருவார், எல்லாம் உறுப்பினர்கள் வருவாங்க. என்ன எங்கேயோ பட்ட மாதிரியே பேசுகிறாருன்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சூழல் யாருக்கும் இல்லாமல் ஆகணும். ஆனால் அது பெரிய சேதம். அங்கே ஆஜானுபாவா நின்றவர் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பாவத்திலாம் தலையில் கட்டிக்கிட்டு இருந்த மலை போல குமிச்சிருந்த நன்மைகள்லாம் கண்ணு முன்னாடியே பஸ்மம் பரத்தப்பட்ட புழுதி. ஏன் புழுதின்னு குரான் சொல்லுது தெரியுமா? மண்ணை வச்சு கூட கட்டிடலாம், புழுதியை வச்சு ஒன்றும் கட்ட முடியாது. அதனால தான் பரத்தப்பட்ட புழுதி. அந்த புழுதி மாதிரி அவங்களுடைய நன்மை ஆயிடும். அவங்க தான் முஃப்லிஸ், திவாலான ஆகணும். பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போனால் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா அப்படின்னு நம்ம வருத்தப்படலையா? அந்த மாதிரி மறுமையில் சிலர்கள் ஆவாங்க. அவங்க தான் முஃப்லிஸ். சரி, அல்லாஹ் மிக அறிஞ்சவன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.